பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 121வது சங்கீதம் 3வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிற உறங்கார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் ஒரு பொழுதும் உறங்கார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, நம்முடைய தேவன் நம்முடைய பாதுகாவல் மேலேயும் நாம் நன்றாய் வாழ்வது மேலேயும் மிகுந்த கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை சூழ்நிலைகள் வித்தியாசமாய் மாறுகிற பொழுது, நம்முடைய நம்பிக்கை தளர்ந்து போகிற பொழுது, நாம் என்ன செய்வது என்று யோசித்து நிற்கிற ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாய் கடந்து வருகிற பொழுது, நம்முடைய கால்கள் தள்ளாடுதலுக்கு ஏதுவானதாய் மாறிவிடுகிறது என்பதை நாம் அநேக முறை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, எனவே வேதாகமத்திலே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கடந்து செல்லலாம் என்று ஆசைக்கிறேன். இது ஆகார் என்கிற ஒரு சகோதரி நமக்கு நன்றாய் தெரியும். யார் இந்த ஆகார் என்பதாய் நாம் சற்று பார்ப்போம் என்று சொன்னால், இவள் எகிப்திய அடிமைப்பெண். இவள் எகிப்திய அடிமைப்பெண்ணாய் சாராளுக்கு அடிமைப்பெண்ணாய் இருக்கிறாள். சாராளுக்கு குழந்தை இல்லாதபடியினாலே சாராள் இந்த ஆகாரை ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாய் கொடுக்கிறாள். இவருடைய நம்பிக்கையெல்லாம் இந்த ஆபிரகாமும் சாராளும் தான் இவருடைய நம்பிக்கை. ஆனால் சற்று சூழ்நிலை மாறுகிறது. ஆகார் தேவ சமூகத்திலே நிற்கிற ஆபிரகாமுக்கு மனைவியாய் மறுமனையாட்டியாய் கொடுக்கப்பட்ட போது இவள் கர்ப்பவதியாகிறாள். இவள் சாராளை அற்பமாய் எண்ணினாள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே சாராள் இவளை கடினமாய் நடத்துகிறாள். இவள் ஓடி போகிறாள். முதலாவது கர்த்தருடைய தூதன் இவளை சந்தித்து மீண்டுமாய் சாராளிடத்திலே திருப்பி விடுகிறாள். இப்பொழுது சாராளுக்கும் குழந்தை பிறக்கிறது. சில நாட்களிலே சாராள் இந்த ஆகாரை துரத்திவிட நினைக்கிறாள். எனவே அவள் ஆபிரகாமிடத்திலே சொல்லி இந்த ஆகாரையும் அவளுடைய மகனையும் துரத்திவிடும் என்று சொல்லுகிறாள். ஆபிரகாமுக்கு இது சற்று வேதனையை கொடுக்கக்கூடியதாய் இருந்த பொழுதும் சாராளுடைய பேச்சின்படியே அவன் ஆகாரை ஒரு துருத்தி தண்ணீரையும் கொஞ்சம் அப்பத்தையும் கொடுத்து அவன் விரட்டி விடுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையிலே ஆகார் சூர் வனாந்தரத்தின் அலைந்து திரிந்ததைப் போல இப்பொழுதும் அலைந்து திரிய ஆரம்பிக்கிறாள். துருத்தியிலிருந்த தண்ணீர் முடிந்து போயிற்று. பிள்ளை தாகத்தால் அழுகிறது. பிள்ளை இறந்துவிடும் என்கிற நிலை வருகிறது. வேதம் சொல்லுகிறது, பிள்ளையை ஒரு சூறை செடியின் நிழலிலே கிடத்திவிட்டு எதிராய் அம்பு பாய்கிற தூரத்தில் உட்கார்ந்து போய் அழுதாள். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, இந்த சூழ்நிலையில்தான் கர்த்தருடைய தூதன் ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே ஏன் அழுகிறாய்? பிள்ளை இருக்கிற இடத்திலே கர்த்தர் அவனுடைய சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி வேதம் கூறுகிறதை பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, இவருடைய நம்பிக்கை ஆபிரகாம் தான் என்று நின்ற பொழுது அந்த ஆபிரகாமின் நம்பிக்கை முறிக்கப்பட்டு இவருடைய கால்கள் தள்ளாடின பொழுது தேவன் இவளுக்கு துணையாய் நின்றார். தேவன் இந்த ஆகாரை கண்டார். அந்த ஆகாருக்கு தேவன் அவர் செய்ய வேண்டியவைகளை செய்தார். பிள்ளையை காப்பாற்றி கொண்டார். அது மாத்திரமல்ல, அவன் 12 பிரபுக்களுக்கு தகப்பனாய் மாறினான் என்பதை நாம் அநேக முறை காண முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் இந்த அற்புதத்தை உங்களுக்கும் செய்ய போகிறார். ஒருவேளை உங்களுடைய கால்கள் தள்ளாடுதலை போன்ற ஒரு சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறா, உங்களுடைய நம்பிக்கை அற்று போயிற்று என்று நினைத்து கொண்டிருக்கிறா, கர்த்தரனை காப்பாரா மாட்டாரா என்று யோசித்து கொண்டிருக்கிறீர்களா? நிச்சயமாய் உங்களுக்கு அந்த அற்புதம் செய்ய போகிறார். அந்த அற்புதத்தை விற்றுக்கொள்ளும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, எங்களுடைய கால்கள் தள்ளாடுதலுக்கு ஏதுவான சூழ்நிலைகள் வரும் பொழுது, எங்களுடைய கால்கள் தள்ளாடுதலுக்கு ஏதுவான ஒரு நிலைகளில் நிற்கும் பொழுது, என் தேவன்
தேவன் எங்களை சோதரம் ஆண்டவரை தேற்றுகிறவர் அல்லவா, நீர் தாங்கி பிடித்து கொள்ளுகிறீர் அல்லவா, எங்களுடைய கால்களை தள்ளாடுதலுக்கு உட்படுத்தாத ஒரு தேவனாய் என் ஆண்டவர் இருக்கிறீர் அல்லவா, அந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி. இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறார்கள். எந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே இவருடைய கால்கள் தள்ளாடுதலை போன்ற ஒரு நிலையை உணர்கிறார்களோ, என் ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலே அற்புதம் செய்ய வேண்டுமென்று தேவ சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கூட இருந்த ஆசீர்வதியும் நன்மைகளையும் கிருபைகளையும் தாரும், தொடர்ந்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.